இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா sin of 1/x என்ற ஃபங்க்ஷனுடைய லிமிட் கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம் at the point x equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனை டைப் பண்ணலாம் f of x equal to sin of 1/x. ஸோ 1 ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்கள் x. ஓகே, ஸோ என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் sin of 1/x. இந்த கரு பாருங்கள், அருமையாக கிடைக்குது பாருங்கள். திஸ் இஸ் த கரு. ஓகே, sin of 1/x என்ற கரு. இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரியலைஸ் பண்ணலாம். ஓகே, this is the where is the 2 zoom in. zoom in பண்ணி பார்த்தீங்கன்னா so this is the curve. okay, sin of 1/x என்ற curve இதுதான். ஓகே, -0.5 to 0.5. ஸோ இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம CAS போகணும், CAS மோடு. ஸோ ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வியூவில் போயிட்டு CAS கிளிக் பண்ணிவிட்டு லிமிட் ஆஃப் expression that is f of x comma 0, value is 0 at the point is 0. என்ன வருதுன்னு பார்ப்போம். question mark வருது, that is limit does not exist for this one. ஓகேவா, லிமிட் வந்து இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது, அதனால் that is question mark வருது, limit does not exist அர்த்தம். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனில் x into sin of 1/x போட்டிங்கன்னா இங்கே லிமிட் வரும், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, ஏன் இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துக்கலாம். வியூவில் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துகிட்டு ஒன்ஸ் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே -1 அண்டு -0.9 இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து அப் டு 0.9 வரையிலும் வருது. இதுக்கு வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு f of a1. a1ன்றது இதை செலக்ட் பண்ணிங்கனாவே a1 வந்துடும். இதை என்டர் தட்டினீங்கன்னா வேல்யூ கிடைக்குது உங்களுக்கு, sin of 1/x உடைய வேல்யூ. ஸோ இதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள், 0.9 வரலையும். இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம 5 டெசிமல் பிளேசஸ் மாற்றிக்கலாம். ஆப்ஷன் போயிட்டு ரவுண்டிங்கில் போயிட்டு 5 டெசிமல் பிளேசஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது. இந்த வேல்யூ பாருங்கள், உங்களுக்கு -8.4 -0.89 -0.94 லைக் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வருது, ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ இது ஆசிலேட் ஆகுது, என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகுது. அதனால தான் திஸ் இஸ் நாட் a லிமிட், இதுக்கு வந்து லிமிட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆசிலேட் ஆகிறதுனால லிமிட்டு இது கிடையாது. சப்போஸ் இதே வந்து எக்ஸுன்ட்டு இது டிசெலக்ட் பண்ணிவிட்டு இதே ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் நான் g of x equal to x into sin of 1/x, sin of 1/x ன்னு அடிக்கிறேன். 1/க்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன், x. ஸோ தென் த லிமிட் என்னன்னு பார்ப்போம். இது x into sin of 1/x. இதுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட் இதுக்கு லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை இதிலே கூட சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இங்கே g of x மாற்றிக்கேன். g of x at the point x equal to 0, then value is 0 ன்னு வருது பாருங்கள். ஸோ x into sin of 1/x that is limit value is 0. ஸோ இங்கே நான் ஃபங்க்ஷன் வந்து g of x மாற்ற போகிறேன். equal to
g of the a1 செலக்ட் பண்ணிங்கன்னா என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வருது வேல்யூ. ஸோ இதை எல்லாமே செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை கர்சர் எடுத்திங்கனாவே எல்லாமே வந்து g of xனுடைய வேல்யூவாக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா this is the positive, negative, this is approaches to 0, this is approaches to 0, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆகுது, that is approaches to 0. ஸோ this is oscillate ஆகலை, the values exist ஆகுது, the value is 0, x into sin of 1 by x. ஸோ அந்த கர்வ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நம்மளாலாம் கையிலே போட முடியாது. இது இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா this is called the x into sin of 1 by x. ஆல்ரெடி sin of 1 by x பார்த்தோம். this is the x into sin of 1 by x. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது sin of 1 by x, ரெட் கலரில் இருக்கிறது sin of x into sin of 1 by x. ஸோ that is converges to 0. வேணா zoom in பண்ணி பார்க்கலாம். zoom in பண்ணிங்கன்னா you can realize that is converges to 0. the ரெட்ல இருக்கிறது பாருங்கள், that is always converges to 0 ஆகுது, 0க்கு கன்வெர்ஜ் ஆகுது. ஓகே, that is the limit value is 0ன்னு அர்த்தம். லெஃப்ட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, ரைட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, the limit value is 0 for x into sin of 1 by x. Okay.